ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான தமிழ்னுடைய ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான். சரியா, போன வருஷம் நடந்த ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து, காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து நடத்தின ஒரு ஒரிஜினலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுடைய போர்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்ஸ் நடக்கலைன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நடக்கலையோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஸ்டின் ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டோடைய போர்ஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா, இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துட்டு இதில் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரெஃபர் பண்ணாவே உங்களுக்கு அது விசிபிளாக தெரியும். இப்போது செகண்ட் ரோமன் நம்பரில் பாருங்கள், 2 மார்க் கொஸ்டினில் இந்த 9வது கொஸ்டின், இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் நம்ம சொன்னது தான். உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை நம்ம சொன்னது. தொடரமைத்து எழுதுக அன்றொரு நாள் நிழலில் இருந்து நம்ம சொன்னது. நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் உவமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக நம்ம சொன்ன கொஸ்டின். அப்புறம் 14, ஒலோக மகாதேவீச்சுரம் கோவில் கல்வெட்டில் காணலாகும் பெண் அதிகாரியின் பெயர்களில் இருந்து நீங்கள் அறிவது யாது. இந்த எல்லாமே 5 கொஸ்டின் நம்ம சொன்ன கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து சிறுவினாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன கொஸ்டின்லேருந்து 16, தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துகளாக திருச்சாளல் உணர்த்துவன யாவை. அப்புறம் உயர்தமிழை உயிரென்று போற்றும் எண்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. சேரநாடு செல்வ வளம் மிக்கது என்று கூற்றிற்குரிய காரணங்களை குறிப்பிடுக. ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் குறித்து குறிப்பு வரைக. 4 சிறுவினா கேட்டாங்களா. அதே போல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொழிப்பயிற்சி பகுதிகளிலிருந்து கேட்டிருக்கக்கூடியது. இது எல்லாமே நம்ம அந்த பிடிஎஃப்ல சொல்லியிருந்தோம், அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப்ல. ஸோ அதனால இதில் நம்ம 3 கொஸ்டின் ஈஸியாக சூஸ் பண்ணி நம்ம எழுதிடலாம். புணர்ச்சி விதியோ பகுபது உறுப்பிலக்கணமோ ஏதோ ஒன்று. அடுத்து நெடுவினாவில் பார்த்தீங்க அப்படின்னா 26ல் முதல் கொஸ்டின், பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க நம்ம சொன்ன கொஸ்டின் தான். இந்த கதை கல்லும் கதை சொல்லும் இது நம்ம சொன்னதில்லை. இந்த 27ல் பார்த்தீங்கன்னா 2மே நம்ம சொன்ன கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சிம்பனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும், அதே போல சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை எனும் தலைப்பில் ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. ஸோ இது நம்ம 2 நெடுவினாமே என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். அடுத்து மனப்பாட பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ மனப்பாட பாடல் நமக்கு எது வேணாலும் கேட்கலாம். இதுதான் கேட்பாங்க அப்படின்னு நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ மனப்பாட பாடல் மட்டும் எல்லாமே நம்ம தெளிவாக படித்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்த்துக்கணும். ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நாம் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒமிட் பண்ணாமல் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். சரியா. ஸோ நம்மளோட வெப்சைட்டில் கூட அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.